பல வருடங்களுக்கு முன் நடந்தது. ஒரு புத்திசாலியான நல்ல படிச்ச ஒரு ஆளு அவனுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ராம் கிஷோர் கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் போய் அவனுடைய கிராஜுவேஷனை முடிச்சிருந்தான். அவன் அவனுடைய படிப்பு முடிஞ்சதும் அவனுடைய கிராமத்துக்கு திரும்பி வந்தான். ஆனா அவனுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. அப்பா, என்னால கிராமத்துல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல. மேலும் வெள்ளம் வந்து விவசாயம் எல்லாத்தையும் நாசமாக்குது. நான் டவுனுக்கு போய் வேலை தேடலான்னு இருக்கேன். நீ சரியாதான் சொல்ற, 100% சரிதான். உன் குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றின விஷயம். நீங்க எல்லாம் இல்லாம நான் எப்படி வாழ போறேன்? வேற வழி இல்லாம அவனுடைய அப்பா அதுக்கு சம்மதிச்சாரு. ராம்கிஷோருக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு. 2 பேரும் தாத்தா பாட்டியோட செல்ல பிள்ளைங்க. சோ அவங்க எல்லாரும் முடிவு பண்ணாங்க ஒவ்வொரு லீவுக்கும் கண்டிப்பா கிராமத்துக்கு வரோன்னு. ராம்கிஷோருக்கு நகரத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் ராம்கிஷோர் அவங்க அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தோட நகரத்திலேயே செட்டில் ஆயிட்டான். நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு லீவுக்கும் ராம்கிஷோர் அவனுடைய குடும்பத்தோட கிராமத்துக்கு வந்துகிட்டு இருந்தான். லீவ் முடிஞ்சதும் அவங்க எல்லாரும் நகரத்துக்கு போயிடுவாங்க. இப்போ அவனுடைய பையன் பிரகர் அப்புறம் பொண்ணு சம்தா 2 பேரும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல மாதிரி இவங்க எல்லாராலையும் கிராமத்துக்கு போக முடியல. ஏன்னா பசங்களுக்கு காலேஜ்ல அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரகர் இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சிருந்தான். பொண்ணு MBA படிச்சுக்கிட்டு இருந்தா. பிரகர் இப்போ வேலையில ஜாயின் பண்றதுக்கு இன்னும் அவனுக்கு 2 மாசம் டைம் இருந்துச்சு. அப்பா, இந்த காலியான நாட்களை நான் தாத்தா பாட்டி கூட கிராமத்துல இருக்கலான்னு இருக்கேன். போகட்டுமா? கண்டிப்பா போ. உன் தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமா போயிட்டு வா. பிரகர் ரொம்ப சந்தோஷமா கிராமத்துக்கு போனான். தாத்தா பாட்டியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. கடைசியா அவங்க பேரன் ஒரு இன்ஜினியர் ஆயிருந்தான். ராம்கிஷோர் அவங்க அப்பா அம்மாவை விட்டு குழந்தைங்களுக்காக நகரத்துக்கு எதுக்காக போனானோ அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறி இருந்துச்சு. தாத்தாவும் பாட்டியும் ஊர் முழுக்க பேரனோட பெருமையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிரகர் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு ரெடி ஆயிட்டு கிராமத்தை சுத்தி பார்க்கலாம், சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு கிளம்பி போனான். அப்படி நடந்துகிட்டே கிராமத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போனான். அவன் ஒரு குகை பக்கத்துல போனப்போ வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க குரல் கொடுத்தாங்க. பிரகர், பிரகர். பிரகர் பின்னாடி திரும்பி பார்த்தான். இவளுக்கு என்ன எப்படி தெரியும்னு யோசிச்சான். உனக்கு என்ன எப்படி தெரியும்? நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இல்லையே. யார் நீ? எங்க இருக்க? என் பேரு ஸ்துதி. நான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். நம்ம 2 பேரும் ஒன்னா தானே விளையாடிக்கிட்டு இருந்தோம். எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது. பிரகர், நீ என்னை எப்படி மறந்த? நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. பிரகருக்கு திடீர்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவன் அந்த பொண்ணை பார்த்து மயங்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய பேச்சுல மயங்கினான். அவனுக்கு தோணுச்சு யாரோ அவனை வசப்படுத்துற மாதிரி. ஸ்ருதி, உன் பெற்றோர்கள் யாரு? அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு உன்னை ரொம்ப நல்லா தெரியும். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். பிரகர் அந்த பொண்ணோட பேச்சுல மயங்கி அவளுடைய காதல்ல விழுந்துட்டான். இப்ப அவனுக்கு அந்த பொண்ணோட ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி தோணுச்சு. முழுசா அவன் மயங்கிட்டான். நானும் உன்னை காதலிக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்பாடா, உனக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சா? என்னோட ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு போல. என்னால் உன்னை உணர முடியுது, ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குது. கவலைப்படாத, நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு 2 பேரும் இங்கேயே மீட் பண்ணலாம். இந்த மாதிரி 2 பேரும் அன்னையிலிருந்து விரும்ப ஆரம்பிச்சாங்க. பிரகர் இப்போ எதை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில சுத்தமா இல்ல. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் அதே இடத்துல பாத்துக்கிட்டாங்க. பிரகர் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டான். கொஞ்ச நேரத்துல ஸ்துதியும் அங்க வந்துட்டா. ஹாய் பிரகர். நீ ரொம்ப நேரமாகிட்ட.
நான் உன்னை எவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி கேளு, நீ என்ன பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, இல்லனா எனக்கு கெட்ட பேரு வந்துடும். உன்னை பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனா என்ன பத்தி என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இல்லை இல்லை, அப்படி எதுவும் நடக்காது. எனக்கு நல்லா புரியுது. மற்றவங்ககிட்ட நான் ஏன் இதை பற்றி சொல்ல போகிறேன்? அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணு வருவா போவா, ஆனா அவ இதுவரைக்கும் யார் கண்ணுக்கும் தெரிஞ்சதில்ல. அவ காத்து மாதிரி விவேக்கோட பெட்ரூம் வரைக்கும் வர ஆரம்பிச்சா. பிரகரும் எதை பத்தியும் யோசிக்காம அவ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தான். இதே மாதிரி தினமும் அந்த பொண்ணு நைட்ல வந்து விடிஞ்சதும் யாருக்கும் தெரியாம கிளம்பி போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறம் பிரகர் ரொம்ப கவலையா இருப்பான். பிரகருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போச்சு. அவன் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே விட்டுட்டான். பிரகார் பேரனே, என்னாச்சு உனக்கு? என்ன கஷ்டம் வந்துச்சு? நல்லா தானே வந்த, 1 மாதம் கூட ஆகலை. ஆனால் நீ ரொம்ப நாளாக நோயாளி மாதிரி இருக்க. சாப்பிட்டு தண்ணி கூட குடிக்கல. எனக்கு ஒன்றும் இல்லை தாத்தா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா தாத்தா பாட்டி 2 பேருக்கும் ஏதோ சந்தேகமா இருந்துச்சு. அவங்க பிரகரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் அவனை செக் பண்ணாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் டானிக், விட்டமின் மாத்திரை கொடுத்துட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இருக்க இருக்க அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருந்துச்சு. நான் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்? ஸ்ருதியை யாருக்கும் தெரியாது. ஸ்ருதிக்கு கெட்ட பேர் ஆயிடும். ஆனால் நானும் நல்லா ஒன்றும் இல்லையே. பிரகர் மனசளவுலையும் உடம்பளவுலையும் பாதிக்கப்பட்டிருந்தான். கடைசியில அவனுடைய பாட்டி கிராமத்து ஜனங்களோட உதவியால பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு மந்திரவாதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னான். மந்திரவாதி அவருடைய திவ்ய திருஷ்டியால அதை பார்த்தாரு. பிரகார், உண்மையை சொல்லு. எங்கே நீ எப்படி அவளை சந்திச்ச? எப்படி அவகிட்ட மாட்டின? நான் கிராமத்தை சுற்றி பார்க்க போனேன். அப்படியே ஒரு பழைய குகைக்கிட்ட போயிட்டேன். என்னென்னு தெரியல, திடீர்னு எங்கேருந்தோ வந்தா. பின்னாடி இருந்து என்னை கூப்பிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என் மூளை வேலை செய்யலை. என்னோட அறிவுக்கும் எதுவும் எட்டலை. உண்மையிலேயே பிரகர் ஸ்துதியை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்னு தான் நினைச்சான். ஏன்னா அவனுக்கும் எதுவோ தப்பா தோணுச்சு. அதுக்கப்புறம் மந்திரவாதி பாட்டி கிட்ட நான் 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி சில பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ ஸ்துதி அப்படிங்கிற உருவத்துல வந்த அந்த பேய் பிரகரை முழுமையா பலவீனமாக்கி இருந்துச்சு. அது அவன்கிட்ட வந்து சொல்லுச்சு, நீ என்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்போ நீ ஏன் கூட வரப்போற? உன்னை நான் கொல்ல போறேன். என்னை சாகடிக்காத. நான் உனக்கு என்ன பண்ணேன்? என்னை ஏன் இப்படி நோகடிக்கிற? 2 நாள் வரைக்கும் பிரகர் பெட்லயே படுத்துக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா சாமியார் வந்ததுனால பேய் அவன் மேல ரொம்ப கோவமா இருந்துச்சு. 2 நாளுக்கு அப்புறம் மந்திரவாதி வந்து ஓமகுண்டத்தை தயார் பண்ணாரு. அந்த பேயோட கதையை முடிக்கிறதுக்கு அவரு பிளான் பண்ணாரு. யார் நீ? ஏன் இந்த அப்பாவி பிரகாரை கொல்ல நினைக்கிற? உன்னோட மோகத்துக்கு ஒரு அப்பாவியோட உயிரை தான் பறிக்க நினைக்கிறியா? சீ, அசிங்கமே. உனக்கு என்ன வேணும்? அவனோட உயிருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாத. உனக்கு என்ன வேணுமோ அதை தரோம், எடுத்துக்கோ. இந்த கிராமத்தை விட்டு போ. ஸ்துதி வேகமான காத்து மாதிரி வந்தா. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சது. எனக்கு பிரகர் தான் வேணும். மந்திரவாதி, நீ இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா உயிரோட திரும்ப போக மாட்டேன். ஓம் கிரீம் 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 சாமுண்டாயே நமக. இப்போ பாரு, நான் உயிரை விட்டுறனா இல்லை நீயான்னு. அப்போ எல்லாருக்கும் தோணுச்சு திடீர்னு ஏதோ ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி. வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. பூஜைக்கான பொருட்களை எல்லாம் வெளியே தூக்கி அந்த பேய் போட்டுருச்சு. ஒரு பெரிய பிரளயமே வந்திருந்துச்சு. கதவு ஜன்னல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. மந்திரவாதியையும் அந்த பேய் அடிக்க ஆரம்பிச்சது. பாவம் பிரகர், ஏற்கனவே அந்த பேயால அவன் மயக்க நிலையில இருந்தான். சாத்தானே, மோகினி பேயே, பிசாசே, நீ
இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் வேக வேகமா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு மந்திர சக்தியால ஹோமகுண்டத்தை மறுபடியும் எரிய வச்சாரு. அவங்க 2 பேரையும் தள்ளி இருக்க சொல்லி சொன்னாரு. 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. மந்திரவாதியும் தைரியத்தை வரவழைச்சு மறுபடியும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓம் கிரீம் கிரீம் சாமுண்டாயே நமக்கு, ஓம் கிரீம் 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 சாமுண்டாயே நமக்கு, ஓம் கிரீம். கொஞ்ச நேரம் வரைக்கும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பேய் துடி துடிக்க ஆரம்பிச்சது. நிறுத்து, நான் பிரக்கரை விட்டுடுறேன், நீ என்ன விட்டுடு. யார் நீ? எங்கேருந்து வந்திருக்க? வந்து அப்பாவி மக்களை பிடிச்சி கஷ்டப்படுத்துறிய. இதுக்கு முன்னாடியும் 2 பேரை உன் காதல் வலையில் சிக்க வச்சு கொண்டுட்ட. இவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருவேனா? என்ன மன்னிச்சிடு, நான் ஒரு தாசி. ஆனா நான் ரொம்ப கௌரவமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த கிராமத்தை சேர்ந்த டாகூர் என்னை விரும்பி என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொல்லி அவருடைய கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அவங்க வீட்டை சேர்ந்தவங்க யாருமே என்னை ஏத்துக்கவே இல்லை. நான் டாகூர் கிட்ட சண்டை போட்டேன். அதனால அவர் என்னை கொன்னு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல புதைச்சிட்டாரு. இது ரொம்ப பழைய சம்பவம். இன்னும் எத்தனை பேர் இப்படி கொல்லுவ? இந்த அப்பாவி பிள்ளைங்களை விட்டுட்டு இங்கிருந்து போயிடு. எனக்கு முக்தி கொடுத்துருங்க, நான் பிரக்கரையும் விட்டுடுறேன். இதுக்கப்புறம் நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நான் போயிடுறேன். உடனே அந்த பேய் வேகமான காத்தோட சேர்ந்து அந்த ஹோமகுண்டத்துல விழுந்துருச்சு. உடனே தீ ரொம்ப அதிகமாச்சு. அங்க ஒரு கெட்ட மனம் வர ஆரம்பிச்சது. இப்போ இந்த பேய் போயிடுச்சு. பிரகார், நீ நிம்மதியாக இருக்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த கிராமம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா காட்டுல இருந்த ஆபத்தான மிருகங்களுக்கு பயந்து ஒரு வேலியை போட்டிருந்தாங்க. கிராமத்துல எப்பவும் போலவே திருவிழா ஆரம்பமாச்சு. எப்பவும் போல ஜனங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு புதுசா இருந்துச்சு, வித்தியாசமாவும் இருந்துச்சு. திருவிழாவுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்திருந்தா. கிராமத்து பசங்க எல்லாரும் அவளுடைய அழகுல மயங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் திருவிழாவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு காட்டுக்குள்ள போயிட்டா. அவ ரொம்ப தூரம் போய் மறைஞ்சிட்டா. இது அடிக்கடி நடந்துச்சு. அந்த பொண்ணு கிராமத்துக்குள்ள வந்து கடைசியா காட்டுக்குள்ளேயே போயிடுவா. ஆனா அவ கூடவே கிராமத்துல இருக்கிற ஏதாவது ஒரு வயசு பையனும் மறைஞ்சு போயிடுவான். ஜனங்க எல்லாம் நினைச்சாங்க ஏதாவது காட்டு மிருகம் அவங்கள கொன்னுட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த பொண்ணு 15 நாளுக்கு ஒரு தடவை கிராமத்துக்கு வந்து எல்லா வயசு பசங்களையும் அவளுடைய அழகுல மயங்க வச்சிருவா. அப்புறம் நிறைய நாட்கள் அந்த பொண்ணு வரவே இல்லை. கிராமத்து ஜனங்க அவளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. திடீர்னு கிராமத்துல ஒரு நாள் பதட்டம் ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு நடுவுல அந்த பொண்ணும் கிராமத்துல வர ஆரம்பிச்சா. அவ கிராமத்து ஜனங்களுக்கு சேவை செஞ்சா. அப்போ ராகுல் அப்படிங்கிற பையன் அந்த பொண்ணை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் முடிவு செஞ்சிருந்தா கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணை தான் பண்ணணும்னு. அப்புறம் அந்த பொண்ணு காட்டுக்குள்ள போகும்போது ராகுலும் அவ பின்னாடியே போனா. அந்த பொண்ணு ராகுல் அவ பின்னாடி வர்றத பார்த்து அவன் கிட்ட சொன்னா, நீ ஏன் பின்னாடி எதுக்கு வர? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னா. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ நீ இங்க இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. இங்க ரொம்ப பயங்கரமான சிறுத்தை இருக்கு. நீ இங்கிருந்து போயிடு. அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் உன்னை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு தான் போவேன். இங்க பாரு, நான் உன்கிட்ட கடைசி தடவையா சொல்றேன், இங்கிருந்து போயிடு. நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஆனா இப்ப அந்த பொண்ணோட உருவம் மாற ஆரம்பிச்சது. அவ பார்க்க ரொம்ப பயங்கரமா மாறினா. நீ கேட்க மாட்ட. ஒருவேளை செத்ததுக்கு அப்புறம் தான் கேட்பியா? ராகுல் அவன் கண் முன்னாடி இப்படி ஒரு பொண்ணை முதல் தடவையா பார்த்திருந்தான். கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ஒரு சிறுத்தையா மாறிச்சு. பையன் பயத்துல ஓட ஆரம்பிச்சான். உசுர கையில பிடிச்சுக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டே இருந்தான். அவன் வீட்டுக்கு வந்ததும், கடவுளே, என்ன இது? இது என்ன கனவா நினைவா?
அடுத்த சில நாட்கள் வரைக்கும் ராகுல் அமைதியா இருந்து அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். ஆனா கிராமத்து ஜனங்க யாருமே அவனுடைய பேச்சை நம்பல. சில நாட்கள் நகர்ந்துச்சு. அவன் நினைச்சா அந்த பொண்ணுகிட்ட இருந்து இவன் தப்பிச்சிட்டான்னு. ஆனா ஒரு நாள் ராகுலோட ஃப்ரெண்டு வந்தான். ஏய், அந்த காட்டில் இருக்கிற பொண்ணு ஊருக்கு வந்திருக்கேன், உன்னை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஐயோ, அவகிட்ட நான் இல்லைன்னு சொல்லிடு. அப்போ திடீர்னு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் ராகுல் பயந்துட்டான். ஆனா அதுக்குள்ள அவனுடைய ஃப்ரெண்டு கதவை திறந்துட்டான். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வரல, அதனால தான் நானே வந்துட்டேன். இப்ப நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. என்னப்பா, கல்யாண வயசாயிருச்சு, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? சும்மா பண்ணிக்கோ. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க 2 பேருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. இப்போ அந்த பொண்ணு ராகுலோட வீட்டில் தான் இருந்துச்சு. அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் சிறுத்தை பேயா மாறி கிராமத்து ஜனங்களை கொன்னுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ராகுல் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி செத்து போனவங்களோட துணி எல்லாமே சேர்ந்துருச்சு. ஒருவேளை நீ இதை பத்தி யார்கிட்டயாவது சொன்னா உன்னுடைய நிலைமையும் இதுதான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிரச்சனை எப்படி தீரும்? தினமும் கிராமத்துல யாராவது ஒருத்தங்க இறந்துக்கிட்டு இருந்தாங்க. ராகுலுக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு. அப்போ பக்கத்து கிராமத்துல இருந்து அவனுடைய தங்கச்சி வந்தா. அவ அவனுடைய நிலைமைய பார்த்து, அண்ணா நீ ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு? அண்ணி உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? சரியாதான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு துணி இருக்கு? அதுல ரத்தக்கரை வேற இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணுதான். என்னோட பொண்டாட்டியா மாதிரி என் கூடவே இருக்கா. அவ ஒரு சிறுத்தை பேய். நிறைய பேரை சாப்பிட்டுருக்கா. என்ன ஆகும்னு தெரியல. ராகுல் அவகிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அவ அவளுடைய அண்ணன் சொன்னதை நம்புனா. அப்புறம், நீ பத்திரமா இருனா, நான் இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு பண்றேன். இந்த பிரச்சனையில இருந்து அண்ணனை காப்பாத்த ராகுலோட தங்கச்சி அங்கிருந்து கிளம்புனா. வீட்டுக்கு வந்து அவ எல்லா விஷயத்தையும் புருஷன் கிட்ட சொன்னா. இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். எனக்கு ஒரு மந்திரவாதிய தெரியும், இத அவன் கிட்ட சொல்லலாம். அவங்க உடனே அந்த மந்திரவாதிய பார்க்க போனாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என் அண்ணன் ஒரு சிறுத்தை பேய்க்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கான். சிறுத்தை பேயா? இத நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிறுத்தை சாகும்போது ஏதாச்சும் ஒரு பெண்மகள் அதை பார்த்தா அந்த சிறுத்தையோட ஆன்மா அந்த பெண்ணுக்குள்ள போந்துரும். அதுக்கப்புறம் அது பயங்கரமா மாறிடும். ராத்திரி சமயத்துல அதுக்கு சக்தி அதிகமா இருக்கும். அப்போ என் அண்ணனோட உயிர்? ஒரு வழி இருக்கு. என்னைக்கு ஆகாயத்துல நிலா வெளிச்சம் இல்லையோ அன்னைக்கு சிறுத்தையோட 2 கண்களுக்கும் நடுவுல குத்தி சாகடிக்கணும். இத நான் பண்றேன். என்னால அந்த சிறுத்தையை கொல்ல முடியும். ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ, இதுல ஏதாச்சும் தவறாச்சுன்னா அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப ஆபத்தானது. தப்ப நீ பண்ணவே கூடாது. நிலவில்லாத அந்த நாட்களுக்காக நீ காத்திரு. அதுக்கு 2 நாள் தான் இருக்கு. வர்ற அம்மாவாசை. ராகுலோட தங்கச்சி மந்திரவாதியையும் அவளுடைய புருஷனையும் கூப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமே ராகுல் வீட்டுக்கு போயிட்டா. கிராமத்து ஜனங்களும் அங்க வந்தாங்க. நைட் ஆனதும் மந்திரவாதி பூஜைய ஆரம்பிச்சிட்டான். இன்னும் இருட்டாக மந்திரவாதியோட பூஜையும் அதிகமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா கிராமத்து ஜனங்களும் அந்த பயங்கரமான சிறுத்தையை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ ராகுலோட தங்கச்சியோட புருஷன் அதை நோக்கி அம்ப விட்டான். ஆனா எல்லாரும் பயந்த மாதிரி தான் நடந்துச்சு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ராகுல். நீ இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. இப்போ நீ செஞ்சதுக்கான தண்டனை இந்த எல்லா கிராமமும் அனுபவிக்கும்.
இப்படி சொன்னதும் அந்த பேய் ராகுலை கொல்றதுக்காக அவனை நோக்கி வந்துச்சு. அவ ராகுலோட கழுத்தை பிடிச்சதும் ராகுல் அவன்கிட்ட வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த பேயோட 2 கண்ணுக்கு நடுவுலையே சொருகிட்டான். கத்தி சரியான இடத்துல தான் குத்தி இருந்துச்சு. அந்த பேய் கீழே விழுந்ததும் ஒரு அதிசயம் நடந்துச்சு. என் பேரு கமலி. நான் பக்கத்து ஊரை சேர்ந்த பொண்ணு. ஒரு நாள் காட்டுல விறகு எடுத்துட்டு வரலான்னு போனப்போ அங்க ஒரு சிறுத்தை. அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னா. கிராமத்து ஜனங்க அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நடந்த எல்லா உண்மையையும் சொன்னாங்க. அவருடைய பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ராகுல் அப்புறம் கமலியோட கல்யாணம் மறுபடியும் நல்லபடியா நடந்துச்சு. அதுக்கப்புறம் கமலி அவளுடைய புருஷன் ராகுல் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா. இப்போ கிராமத்து ஜனங்க அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. நான் மொட்டை அடிக்க மாட்டேம்மா. ஸ்கூல்ல எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அடிச்சேதான் ஆகணும் பாப்பா. பாரு, அப்பா கூட அடிச்சிருக்காரு. என்னவோ நான் பண்ண மாட்டேன். கோலு ஸ்கூலுக்கு புறப்பட்டான். நில்லுடா பையா, உயிரோட இருக்கணும்னா மொட்டை அடிச்சுதான் ஆகணும். ராஜ்கர் கிராமத்து டாக்கூர் சாரோட மகன் 4 வருஷம் கழிச்சு தன்னுடைய மனைவி பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்திருந்தான். ச்சே, எவ்வளவு தூசி, எவ்வளவு சூடா இருக்கு இங்க. நிதி ப்ளீஸ், கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கோப்பா. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு காரை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்துட்டாண்டா என்னோட சிங்கம். வாடா ராஜா, நல்லா வளர்ந்துட்ட போல. வணக்கம் அப்பா. வணக்கம் அங்கிள். நல்லா இருங்க. சரி, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் டீ குடிச்சிட்டே பேசலாம். அவங்க 2 பேரும் உள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, அப்பா எதுக்கு நீங்க மொட்டை அடிச்சிருக்கீங்க? எல்லா வருஷமும் இந்த கிராமத்துல முடி கொடுக்கறது வழக்கம். அன்னைக்கு எல்லா கிராமத்து ஜனங்க மொட்டை அடிப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்காப்பா? அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்ப்பா. இந்த சம்பிரதாயம் படி பிட்டுவுக்கு மொட்டை அடிச்சுதான் ஆகணும். இதை கேட்ட நிதி கோவப்பட்டு ரூம்குள்ள போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன நீலேஷ் இது? பிட்டுவோட முடி எவ்வளவு அழகா இருக்கும். நான் அவனை மொட்டை அடிக்க ஒத்துக்க மாட்டேன். நீ கோவப்படாதப்பா, நான் ஏதாச்சும் பண்றேன். நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனா பிட்டுக்கு மொட்டை அடிக்கல, அவ்வளவுதான். சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு நீலேஷ் தன்னுடைய பால்ய சிநேகிதனை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டான். டேய் பிரீத்தம், அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ? நானும் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம், டேய் எனக்கு ஒரு பதில் சொல்லு. ஊர்ல கொஞ்சம் பேர் எதுக்குடா மொட்டை அடிச்சிருக்காங்க? அதை பத்தி ஏன்டா கேக்குறேன். என்னென்னமோ நடக்குது. ஒரு ஆலமரம் இருக்குடா, அதுகிட்ட யாராச்சும் போனா பாதி கூந்தல் போயிடும். இதனால தான் எங்க அப்பா மொட்டை அடிச்சிருக்காங்களா? இதை நாம சரி பண்ணியே ஆகணும். கிராமத்துக்கு வெளியில ஒரு பாபா இருக்காங்க, அவங்க இதுக்கு தீர்வு சொல்லலாம். நீலேஷ் பாபாவை தேடிட்டு போனான். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாபா உட்கார்ந்திருந்ததை பார்த்தான். வணக்கம் பாபா. யார் நீ? எதுக்காக வந்திருக்க? நீலேஷ் பாபா கிட்ட அந்த ஆலமரத்தை பத்தி எல்லாம் சொன்னான். அந்த ஆலமரத்துக்கு ஒரு சாபம் இருக்கு, அதுல பேய் இருக்கு. அது எப்படி பாபா? அது எல்லாரும் பூஜை பண்றாங்களே. நான் சொல்றது நிஜம். ஏன்னா கடவுள் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பேயோட வேலை. சில மாசத்துக்கு முன்னாடி இந்த மரத்துல ஒருத்தர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்பல இருந்து அந்த மரத்துக்கு சாபம் வந்துருச்சு. பாபா சொன்னதை கேட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அதுல ஒருத்தன் சொன்னா, பாபா இந்த பாபாவை பேச்செல்லாம் நம்பாத. இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு தீர்வு வேணும்னா மந்திரவாதி கப்பாலா கிட்ட நீ போ. நீலேஷ் அவங்க பேச்சை கேட்டு மந்திரவாதிய தேட ஆரம்பிச்சான். நடுராத்திரி, அடர்ந்த காடு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு.
ஆனா நீலேஷ் நடந்துக்கிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு அட என்ன இது, என்னோட காலை பிடிச்சிக்கிச்சு. நீலேஷ்க்கு புரிஞ்சது ஏதோ ஒன்று அவனுடைய காலை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அது அவனை இழுக்க ஆரம்பிச்சது. நீலேஷ் திரும்பி பார்த்தான். அப்போ அங்க இருந்த ஆலமரத்தோட வேரை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் உடனே அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். இப்படி ஓடி 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 ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்தான். இப்படி விழுந்துக்கிட்டே அவன் நேரா ஒரு பயங்கரமான இடத்த வந்து சேர்ந்தான். அங்க அந்த மாந்திரிகன் உட்கார்ந்திருந்தான். யார் நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? கிராமத்துல அந்த ஆலமரம். புரிஞ்சது உன்னோட பிரச்சனை. கவலைப்படாத, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். ஆனா அதுக்காக நீ ரொம்ப செலவு பண்ணணும். நான் தயாரா இருக்கேன். இது யாரோ கிராமத்து முட்டாளு, ரொம்ப பிரச்சனை போல இவனுக்கு. இவனை ஏமாத்தி நல்லா சம்பாதிக்கலாம். மந்திரவாதி எதையோ பிளான் பண்ணிட்டு இருந்தான். நீலேஷ் அங்கேயே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான். கிராமத்து ஜனங்க கிட்ட கேட்காம மந்திரவாதியை கூப்பிடுறது சரியில்லை. ஒரு தடவை கிராமத்து ஜனங்க கிட்ட இதை பத்தி சொல்லணும். அடுத்த நாள் காலையில நீலேஷ் கிராமத்து மக்கள் கிட்ட பேசலாம்னு போனப்போ கிராமத்தோட நிலைமைய பார்த்து ரொம்ப பயந்துட்டான். என்னாச்சு அங்கிள்? கிராமத்தோட வயல் வீடெல்லாம் தீ பிடிச்சிருச்சு. சில பேரோட கூந்தலும் போயிருக்கு. நீலேஷ் அவரு சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போய் வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சான். வீட்டை வந்து சேர்ந்ததும், நிதி, உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? பிட்டு எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். ஏன், என்னாச்சு? பிட்டுவை தேடு, வீட்லயே இரு. நிலைமை சரியில்லை. சரி, என்னாச்சுன்னு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீலேஷ் நடந்த எல்லாத்தையும் நிதி கிட்ட சொன்னான். ஐயோ, என்ன சொல்ற நீலேஷ்? இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் ஏதாச்சும் பண்றேன். நீ சீக்கிரம் பிட்டுவை தேடு. நிதி பிட்டுவை தேட ஆரம்பிச்சா. இந்த பக்கம் நீலேஷ் பாபாவை தேடி ஓடிட்டு இருந்தான். பாபா, எங்களோட கிராமத்தை காப்பாத்து. இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. நீ அந்த மந்திரவாதி கிட்ட போயிருக்க கூடாது. நீ செஞ்ச தப்பால இந்த கிராமமே பத்திட்டு எரியுது. பாபா, நான் பண்ணது தப்புதான். நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி இந்த கிராமத்தை காப்பாத்தணும் பாபா. நீலேஷ் பாபாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு போனான். அதுக்குள்ள அந்த மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியால அந்த ஆலமரத்துக்கிட்ட ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தான். நீ வெளியே வந்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை எரிச்சிருவேன். கபாலா, இதெல்லாம் நீ நிறுத்தணும். நீ உன்னோட உயிரில விளையாடுற. எந்த பேயாலும் என்ன கொல்லவே முடியாது. அப்போ அந்த ஆலமரத்துக்குள்ள இருந்து பெரிய சத்தத்தோட ஒரு பூதம் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. நீயா வந்தது நல்லதா போச்சு. ஆனா நீ என் முன்னாடி வந்து தப்பு பண்ணிட்ட. என்ன கொல்றதுக்கு எவனா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? செத்தாயவன். பூது மற்றும் மந்திரவாதிக்கு நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு. மந்திரவாதி அவனுடைய மந்திர தந்திரத்தை உபயோகிச்சான். பேய் கூட அதோட சக்தியால மந்திரவாதிய தாக்குச்சு. கடைசியில மந்திரவாதியால பேயை ஜெயிக்க முடியல. அங்கேயே விழுந்துட்டான். பேய் அவனை பக்கத்துல வர வச்சு அவனுடைய பாதி தலைய மொட்டையடிச்சிருச்சு. நிலேஷ், நீ தானே கூட்டிட்டு வந்த இவன? பாரு இப்போ என்ன ஆச்சுன்னு. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி சொல்லி பேய் பிட்டுவை காட்டுச்சு. பிட்டு பயத்துல அழுதுட்டு இருந்தான். இப்போ நான் இந்த குழந்தைய நான் என்னோட அடிமையா வச்சுக்க போறேன். இல்ல இல்ல, என்னோட மகனை நீ விட்டுரு. எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடு. ஆனா அந்த பேய் பிட்டுவை விடுறதுக்கு சம்மதிக்கல. நீ யாருன்னு எனக்கு தெரியும் கிஷன். கிராமத்து ஜனங்க எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பாபா, இந்த கிஷன் யாரு? இவன் தான் கிஷன். பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற விவசாயி. ஒரு நாள் காய்கறி வித்துட்டு இந்த கிராமத்துக்கு வந்தான்.
அப்போ திருடனுங்க எல்லாத்தையும் இவன்கிட்ட இருந்து திருடிட்டாங்க. 1 வருஷமா இதை கத்தி கத்தி சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க என்ன ஒரு பைத்தியம் போல பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தலையே கீழே தொங்க போட்டாங்க. பேய் கூட அழ ஆரம்பிச்சது. ஆமா, கொள்ளையடிச்சிட்டாங்க, மொட்டை அடிச்சாங்க, கத்தியால உடம்பெல்லாம் குத்துனாங்க. ராத்திரியா இருந்ததுனால அவங்கள எனக்கு அடையாளம் தெரியல. நான் ரொம்பவும் கத்துனேன். அத கொஞ்சம் கூட இவங்க கேட்கவே இல்லை. என்ன அப்படியே ரத்தத்திலேயே மூழ்கி சாகிறதுக்கு விட்டுட்டாங்க. நான் இந்த மரத்துக்கு கீழே தான் துடிச்சு செத்தேன். கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சதை நினைச்சு ரொம்பவே வெட்கப்பட்டாங்க. ஆனா என்னோட ஆத்மா சாகவே இல்லை. அப்புறம் நான் பேயா மாறிட்டேன். அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன். கொள்ளைக்காரங்களை நான் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா இந்த கிராமத்து ஜனங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு அப்பல இருந்து இந்த மரத்துக்கிட்ட யார் வர்றாங்களோ எல்லாரையும் பாதி மொட்டை அடிச்சுட்டே இருக்கேன். இந்த பேச்சு கேட்டு எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ண உனக்கு? ஏன்னா நீ தான் அந்த மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னோட மகனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். அப்போ டாக்கூர் சார் அங்க வந்து சொன்னாரு, என்னோட மருமகனை விட்டுடு. நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். அப்பா, தப்பு பண்ணதுன்னா நீங்க இதுக்கு கவலைப்படுறீங்க? மகனே, அந்த பாவி நான் தான், அந்த திருடன் நான் தான். அப்பா, நான் தான் என்னோட நண்பர்களோட அந்த ராத்திரி கிஷன் கிட்ட கொள்ளடிச்சோம். எல்லாரும் இந்த பேச்சை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா எனக்கு நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு மகனே. ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னா அதை நீ எனக்கு கொடு. தண்டனை கொடுக்கப்படும் டாகோர், உனக்கும் உன்னோட நண்பர்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி யாரு கூட பண்ணக்கூடாது. இப்படி சொல்லி அந்த பூதம் டாக்கூரையும் அவருடைய சிநேகிதர்களையும் அதே ஆலமரத்துல தூக்குல போட்டு கொன்னுடுச்சு. இப்போ என்னோட சபதம் நிறைவேறிடுச்சு. எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. நான் இனிமே யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன். பேய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க எல்லாமே சரியா இருந்துச்சு. நிலேஷ் அப்புறம் நிதி சிட்டிக்கு திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க கிசானோட ஞாபகத்துக்காக வருஷத்துல ஒரு நாள் தலையை மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க.